கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ ஆர்சிபி பண்ண குளறுபடி தான், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனல்லேயே ப்ரோ என்ன ப்ரோ நிறைய ஆர்சிபி வீடியோவாகவே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. சிஎஸ்கே, மும்பை, ஸோ கேகேஆர்னு சொல்லிட்டு மற்ற எல்லா டீம் கிட்ட இருந்தும் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து புகாரும் இல்லை. ஆனால் ஆர்சிபி சைட்லேருந்து நாளுக்கு நாள் புது புது பிரச்சனைகள், புது புது பேர் வந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த டீமை. அவங்களுடைய பவுலிங் யூனிட் இப்போ ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஆர்சிபியோட அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோட டாப் லீயோட அப்டேட் போன மேட்சும் போட்டு கலக்கிட்டாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஃபின் ஆலன் ஆர்சிபிக்கு அடுத்த வருஷம் ரிட்டர்ன் ஆகிறாரா அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ஒரு ரெண்டு அப்டேட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டாப் லைன்ல இருந்து போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஒரு கரண்ட் ஆர்சிபி ஸ்குவாட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருப்பா ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா ரீஸ் டாப்லி. அவருக்கு டைரக்டா 11ல இடம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று மேட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் கிட்டத்தட்ட வந்துட்டு 200 பக்கம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய எஸ்ஏ T20ல 200 பக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் பவுலிங்ல கன்சோல் பண்ற விதமாகட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. லைன் அண்ட் லென்த், அந்த ஒரு சீம் பொசிஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மேட்ச் 3 விக்கெட், அதுக்கு முன்னாடி 2 விக்கெட், மேட்சுக்கு விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. முக்கியமா எக்கானமிக்கலா போட்டிருக்காரு. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ பயங்கரமான பேஸ் கிடையாது. ஸோ பயங்கரமா 150 போட்டு நச்சன் எறியக்கூடிய பவுலர்லாம் கிடையாது. அதுவும் அவரால் பண்ண முடியும் அப்படின்னா கூட அந்த சீம் பொசிஷன், லைன் அண்ட் லென்த்னாலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓவர்ஸை கன்சோல் பண்ணிடுறாரு. ஒவ்வொரு மேட்சும் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவருக்கு 24 பால். ஸோ அதுக்கு கம்மியாக தான் ரன் கொடுத்துருக்காரு. ஒரு 19 ரன், 18 ரன். ஸோ சில மேட்ச் வந்துட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போகலாம். மேக்ஸிமம் 30 தான் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை படி T20ல 30 அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ எப்படி பார்த்தாலும் பிலோ 7 அது கீழே தான் வந்துட்டு ரன் ரேட் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ரன் ரேட் சொல்லக்கூடாது. அந்த எக்கானமி அப்படிங்கிறது 7 கீழே தான் அவர் வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி ஓகே, டாப்லியோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் லெவலில் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி டெட் பவுலராக இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிராஜ் அண்ட் டாப்லி காம்போ இந்த தடவை ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை, ஏன்டா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இவ்வளோ பெரிய பிளேயரை விட்டுட்டு சும்மா இருக்கீங்களே, போன வருஷம் எடுத்து சான்ஸ் கொடுக்கலையே, ஏன்டா இப்படி பண்றீங்கிற மாதிரி ஆர்சிபியை ஒரு பிளேயரை வச்சு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. வேற யாருமே கிடையாது, ஃபின் ஆலன். என்ன ஒரு அடிங்க! ஒரு மேட்ச்ல அதிக 6 அடிச்சாரு T20ல அப்படிங்கிற ரெக்கார்டையும் பார்த்தோம் அப்படின்னா சமன் செஞ்சிருக்காரு. வேற யாரும் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி ஃபின் ஆலன். ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டீம். நீங்க மற்ற டீம் எடுத்துக்கோங்க, இந்த ஆஸ்திரேலியா, ஸோ அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து, நீங்க எல்லாருமே என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தான் சூப்பர், ஆஸ்திரேலியன் பவுலர் தான் சூப்பர், இங்கிலாந்து தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீமுமே இவங்களுக்கு மட்டும்தான் போறாங்க. ஸோ இதை தவிர வேற யாரையுமே ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. மற்ற ஒரு டேலண்டான பிளேயர்ஸை மற்ற ஒரு டீம்ஸ்ல இருந்து எடுக்கிறது கிடையாது. இந்த 2 டீம் கூட எடுத்துறாங்க. அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்தியன் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணி சொதப்பிடுறாங்க. அப்படி இல்லைன்னா இல்லப்பா எங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு அதனால நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு பாதியிலேயே கிளம்பிடுறாங்க. ஸோ வந்த வரைக்கும் காசு, வந்தது வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸும் இல்லாம கிளம்பிடுறாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம். ஆனா இந்த ஒரு ட்ரெண்டை உடைச்ச டீம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா கூட சண்டை ஏற்பட்டப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை எந்த டீமும் எடுக்காதப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அதிகமா எடுத்தது சிஎஸ்கே தான். 2008ல இருந்து 2011-12 வரைக்கும். ஸோ அப்பவும் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸா இருந்தாங்க. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன், இங்கிலாந்து பிளேயரே எல்லாரும் எடுக்கும்போது அவங்க யாருக்கு அவங்க அந்த பிளேயர் எடுத்துட்டு போறாங்க, நம்ம டேலண்ட் இருக்க பிளேயர்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு கிவிஸ் நியூசிலாந்து பிளேயரை அழகா தூக்கி வச்சிருக்கிறது சிஎஸ்கே தாங்க. மோட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். சூப்பர். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இப்ப டெவலப் பண்ணிட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் தேவை கிடையாது. ஒரு டெவால் பிரேவிஸ் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மதுசங்கா ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி காட்சி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் வச்சிருக்காங்க. அந்த ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இங்கிலாந்துல இருந்து மேக்ஸிமம் ஆளுக வேண்டாம், நாங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸா இருக்கிறதுக்கான காரணம் இந்த 2 விஷயம் தாங்க. ஸோ வைட் ஆங்கிள் அவங்க பாக்குறாங்க, 2 டீம் மட்டும் பார்க்காம. ஆனா இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைக்கக்கூடிய சான்ஸ் வந்துட்டு மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆர்சிபி ஃபின் ஆலனை போன வருஷம் எடுத்தாங்க. பயிற்சி ஆட்டத்தில் ஃபின் ஆலனும் பிரேசிலும் சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. பிரேசில் கூட 100 சம்திங் என்னமோ அடிப்பாரு. இவரும் பார்த்தோம் அப்படின்னா 70 பக்கம் அந்த நாக்கு ஆடுவார். ஸோ ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து ஸ்குவாட்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓடிஐ பக்கம் அவரை விடுறதே கிடையாது. தம்பி உன்கிட்ட இருக்கிற கிரிக்கெட் எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட், நீ ஃபியூச்சர்ல எங்கேயோ போக போறேன், ஆனா கண்டிப்பா ஓடிஐ டீம்ல உனக்கு வந்துட்டு நாங்க இடம் கொடுக்க போறது கிடையாது. உன் கேம் வந்துட்டு கெட்டு போயிடும். நீ வந்துட்டு T20 பிளேயர், பக்கா T20 பிளேயர். பவர் பிளேவை எப்படி யூஸ் பண்ணணும், பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கேன். அண்ட் ஹார்ட் ஹிட்டிங் 6 கெப்பாசிட்டியும் உன்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு நீ T20 மட்டும் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கு எடுத்தாங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன் டே வேர்ல்ட் கப்புக்கு எடுக்கல. இப்போ மறுபடியும் டீம் கூட வந்ததுக்கு அப்புறம் பிரிச்சு வீசாடுங்க. ஸோ மேட்சுக்கு நல்ல ஒரு 50, 60, அதுக்கப்புறம் வந்துட்டு 130 அந்த இன்னிங்ஸ் மறக்க முடியாது. அதுல தான் மோஸ்ட் 6 அடிச்சாரு. இப்போ என்ன அப்படின்னா ஆர்சிபி போன வருஷம் எடுத்தாங்க ஃபின் ஆலன், பிரேசில் 2 நியூசிலாந்து பிளேயர் எடுத்தாங்க. ஆனா ஃபின் ஆலனுக்கு சான்ஸே கொடுக்கல. காரணம் ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க, ஓப்பனிங்ல ஃபிட் பண்ண முடியல. ஸோ அப்புறம் எதுக்குங்க அவர் எடுத்தீங்க? ரொம்ப ரொம்ப டேலண்டான பிளேயர். இப்போ ஃபேஃப் டு பிளஸி
டூப்ளசி இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபின்னாலனே உள்ள கொண்டு வரலாம் போல. ஸோ அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கிட்ட இப்போ கேள்வி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃபின்னாலனை வந்துட்டு நீங்க விட்டுட்டீங்க, அவர் T20 நல்லா தானே பண்ணாரு, ஏன் சான்ஸே கொடுக்கல அப்படின்னா இங்க 11ல அவரை ஃபிட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. எஸ், கண்டிப்பா எல்லா மேட்ச்லயும் எல்லா பிளேயருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஆனா ஃபில் அனன் சூப்பரான டேலண்ட்டுங்க, ஆர்சிபியோட ஃபியூச்சர். கண்டிப்பா 1-down பொசிஷன்ல வந்துட்டு ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேப் டூப்ளசி அண்ட் ஃபின்னாலனை ஓபன் பண்ணிருக்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. அவர் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயராவது யூஸ் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா ஓப்பனிங்ல அவர் இறக்கி இருக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றீங்க, டார்கெட் கம்மியா இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பவுலர் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா ஃபின்னாலனையும் ஃபேப் டூப்ளசி நீங்க ஓபன் போட்டு விராட் கோலி 1-down அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அந்த சீசன் ஃபுல்லா பக்காவா இருந்திருக்கும். ஸோ ஆர்சிபி அவங்கள தன்னைத்தானே கெடுத்துட்டாங்க. ஸோ அகைன் ஃபின்னாலனை பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி 2025 டீமுக்குள்ள நாங்கள் வாங்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பா 2025 மெகா ஆப்ஷன்ல ஆர்சிபியில் மாற்றங்கள் நிறைய நடக்க போகுதுங்க. குறிப்பா ஃபேப் டூப்ளசி அவர் மேலதான் எல்லா கண்ணுமே இருந்துட்டு இருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, மேபி இதுதான் லாஸ்ட் டோர்னமெண்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்லையும் உள்ள வெளியிலையும் வந்துட்டு மேக்ஸிமம் ஆடுறது கிடையாது. 1 இயரா, அதாவது ஆர்சிபிக்கு ஆடிட்டு போனார் இல்லையா, ஆர்சிபிலேயே லாஸ்ட் ஒரு 6 மேட்ச் சொதப்பிட்டாரு. ஸோ அங்க ஃபார்ம் அவுட் ஆனதான் இப்போ வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ இப்போ 12 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 12 மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஹையஸ்ட் எவ்வளவு தெரியுமா, வெறும் 15 ரன். அந்த 15 ரன் கிராஸ் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு மேட்ச் 10 அவுட் ஆயிடுறாரு, 12 அவுட் ஆயிடுறாரு, 7, 8 இப்படி குயிக்கா செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் அவுட் ஆயிடுறாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப போரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். இதே 12 மேட்ச் வந்துட்டு ஆர்சிபியில் ஆடி இருந்தாரு, இல்ல முன்னாடி இருக்க சிஎஸ்கேல ஆடி இருந்தாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த 12 மேட்ச்ல 400 இருந்து 600 ரன் பக்கம் வந்துட்டு அவர் அடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு சீசனும் அதான் பண்ணியிருக்காரு. 2018 இருந்து அவருடைய ஸ்குவாடை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருந்த எல்லா ஸ்குவாட், அதாவது சிஎஸ்கே ஆகட்டும் ஆர்சிபி இருக்கட்டும், சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் 400க்கு பிளஸ் தான். ஸோ போன தடவை ருத்ராஜ் கூட ஆரஞ்சு கேப் வாங்கும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்கும் 2 ரன் 3 ரன் பக்கம் தான் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு 600 ரன் பக்கம் வந்துட்டு ஈச் அடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்த டூப்ளசி இப்ப சுத்தமா இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு பிளேயர் வேணும், ஃபின்னாலன் கம்பல்சரி வேணுங்க. ஸோ அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபி கண்டிப்பா ஹார்டா போக போறோம் அப்படிங்கிற விஷயம், அவங்களுடைய தப்பு, அவங்களோட மிஸ்டேக்கை வந்துட்டு சரி பண்ணிக்கணும். முதல்ல மேனேஜ்மெண்ட்டை மாத்துங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அக்ஷன்ல அவங்க பண்ண தப்பு தாங்க. ப்ராப்பர் பிளானோட போயிருந்தாங்க அப்படின்னா நல்ல பையெல்லாம் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட ஆர்சிபி ஃபேன்ஸும் ஹோப்பை விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் ப்ரோ, இந்த தடவை வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. ஸோ ஏனோ தானோன்னு பார்க்கலாம். சப்போஸ் வந்துட்டு வின் பண்ணாலும் லக்கு தான். பட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் மெகா ஆக்ஷன்ல நல்ல டீமா உருவாக்கி ஸோ அதுக்கப்புறம் கப்படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டில் லாயலா அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட ஸ்குவாட் அண்ட் ஃபின்னாலனோட ரீசன்ட் ஃபார்ம் போன தடவை எடுத்து ஏன் சான்ஸே கொடுக்கல? சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு மேட்ச் சம்திங் இன்னும் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் மிடில் எல்லாம் ஒரு ஆடக்கூடிய பேட்ஸ்மேனாங்க, ஒரு 4வது 5வது. நியூசிலாந்து எவ்வளவு அழகா யூஸ் பண்றாங்க, வெறும் ஓப்பனர்னா ஓப்பனிங் மட்டும் வச்சுட்டு ஸோ T20 மட்டும் வச்சு யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை பறி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதான் இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஸோ தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட என்ன சரிங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.